ஹாய் ஆல், வெல்கம் டு ராஜி vlogs UAE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி ரவையில் ஒரு ஸ்டீம்டு உப்புமா தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நம்ம எண்ணெய் ஊற்றி அது வந்துட்டு அள்ளும்போது நல்லா எண்ணெயோடு வரணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் போட்டு செய்வோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக அப்படியே ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஒரு உப்புமா பார்க்கலாமா? நான் 1/2 கப் அளவுக்கு இதுக்கு அரிசி ரவை எடுத்திருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் என்கிட்ட கேப்சிகம் கொஞ்சம் இருந்தது, அது வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாமே நான் வந்துட்டு வச்சுட்டேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா அதில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இது கூட நான் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கேப்சிகம், கேரட், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு குக்கும்பரையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த தண்ணி காய் வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த நம்ம போடுறது அரிசி ரவையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வேகணும் இல்லையா? அதனால நான் குக்கும்பர் சேர்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட குக்கும்பர் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இது கூட சுரக்காய் சேர்த்துக்கலாம், சௌச்சௌ சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு தண்ணி காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண கோகோனட்டும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு, நம்ம கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ எந்த பிளேட்டில் வைக்க போகிறேனோ அந்த பிளேட் எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணி நம்ம இப்போ அங்கே கலந்து வச்சுருக்க அந்த மிக்ஸை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம எடுத்து இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். ஆக்சுவலாக இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சு இது மேலே ஒரு துணி போட்டு நான் கவர் பண்ணி மூடி வச்சிடுறேன். ஏன்னா இது ஸ்டீம் ஆச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் அது மேலே பட்டு கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். அதனால நான் இது மேலே ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். இந்த கேப்பில் இப்போ நம்ம ஒரு சட்னி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய், அப்புறம் நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா நம்ம வந்துட்டு காரமான மிளகாய் போட்டுக்கலாம், ஊசி மிளகாய். இது கூட கொஞ்சம் உப்பு, பைனாப்பிள், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக பைனாப்பிளில் வந்துட்டு நமக்கு புளிப்பும் இருக்குது, இனிப்பும் இருக்குது. அதனால நான் புளி, வெல்லம் எதுவுமே சேர்க்கலை. இது மட்டும் சேர்த்து அரைச்சா இந்த பைனாப்பிள் சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரோட, சட்டிலாக காரம்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்டீம் பண்ண இந்த ரைஸ் உப்புமா கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த கிளாத் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தேன் அப்படின்னா எதுவுமே கையில் ஒட்டலை. அதனால் சரி நான் இப்போ இதை எடுத்துடுறேன். எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை அழகாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுலேயே ஒட்டிக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இதை எடுக்கிறேன். எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஆக்சுவலாக ஆயிலெலாம் போட்டு பண்ணுற அந்த உப்புமாவை விட இந்த ஸ்டீம் பண்ண இந்த உப்புமா வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜி vlogs UAE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம ஃபாலோயிங் வீடியோஸில் பார்க்க முடியும். ஓகே, டேக் கேர், பை பை, see you in next video.